காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட மானாமதுரை ஆகஸ்ட் டெலிசன் காவல் மரணம். 83 நாட்கள் ஆகியும் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். இது பற்றி நம்முடன் விவாதிப்பதற்காக மனித உரிமை ஆர்வலர் திரு பி சிங் அவர்கள் காலாடி தலைமுறையின் தலைமை நிருபருடன் தொலைபேசி வாயிலாக பேச இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. கேள்விக்கு பேசலாமாண்ணா? கேளுங்க. சிட்டிசன் சினிமாவில் வரும் அத்திப்பட்டி போல இந்திய வரைபடத்தில் இருந்து மாயமாகிவிட்டதா மானாமதுரை? அப்படியா? அப்படிங்கிற ஒரு கணக்குலதான் இந்த அரசாங்கம் நம்மள பாத்துட்டு இருக்கிறாங்கயா. என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப ஒரு அரசாங்கம் எந்த ஊரை கவனிக்காம இருக்கும்? அந்த அரசாங்க வரைபடத்துக்கு உள்ள இல்லாத ஒரு ஊரை தானே அது கவனிக்காம இருக்கும். ஆமா, அங்க என்ன நடக்குங்கிறத கவனிக்க தவறிட்டோம். அது வேற எங்கேயோ நடந்ததுப்பா, எங்க எல்லைக்குள்ள இல்லைன்னு சொல்லலாம். அப்ப மானாமதுரை இப்ப தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கா, இல்லாட்டி எதுவும் சர்வதேச எல்லைக்குள்ள இருக்காங்கிறது தான் ஒரு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி சிட்டிசன் சினிமா மாதிரி அத்திப்பட்டி மேப்ல இல்ல அப்படிங்கிற ஒரு கணக்குல அப்ப மானாமதுரை தமிழ்நாட்டு மேப்ல இல்லையா, காணாம போயிருச்சா? அங்க நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை எதுக்கு இன்னும் அரசாங்கம் ஏன் தலையிடாம இருக்கு? அதாவது இங்க நீங்க ஆகாஷ ஒரு இளைஞரா நீங்க பாருங்க, ஒரு மனிதனாக நீங்க பாருங்க. அவனை சாதியாகவோ இல்ல வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். அவனை ஒரு மனிதனா நீங்க மதிங்க. மோஸ்ட் ஒரு மனித உயிர் போயிருக்கு, அந்த உயிருக்கு நியாயம் கேட்டு அந்த உடலை வாங்காம போராடிட்டு இருக்காங்களே, கொஞ்சமாவது இந்த அரசாங்கம் ஏன் இன்னும் செவி சாய்க்கல? திமுக கவர்மெண்ட்ல நடந்துச்சு, கவர்மெண்டே மாறிடுச்சு. இப்போ ஆமா, புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி தளபதி விஜய் வந்திருக்கிறாரு. தளபதி ஸ்டாலின் இருந்தாரு, இப்ப தளபதி விஜய் இருக்கிறாரு. ரெண்டுமே தளபதி தான். ரெண்டு தளபதியுமே எந்த நடவடிக்கை எடுக்கலாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். தமிழ் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னுமா இந்த தகவல் இன்னும் அரசாங்கத்துக்கு போய் சேராம இருக்கு. கண்டிப்பா போய் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு இன்னுமா இந்த செய்தி இன்னும் போய் அவர் காதுல போய் யாருமே போடலையா? நம்ம மக்கள் எவ்வளவு பேர், தேவேந்திர மக்கள் எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க தாவேக்காக்கு. ஓட்டப்படாத எம்எல்ஏ பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயம் தான், தேவேந்திர சமுதாயம் தான். மானாமதுரை யார் ஜெயிச்சா? மானாமதுரையில விசல் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன் இன்னும் அவங்க போய் ஏன் இன்னும் இந்த தகவலை இன்னும் சொல்லலையா? மக்களோட எதிர்பார்ப்பு தானங்க. நீ ஏன் இன்னும் இதை ஏன் சாதிய பாகுபாடாதான் இன்னும் இந்த அரசாங்கம் பாத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல? மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? ஏன் உடலை வாங்க மறுக்கிறாங்க? காவலர் அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப அந்த காவலர்கள் கைது பண்ண தானே சொல்றாங்க. உடனே அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கவா சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கைது பண்ணுங்க, அதுக்கப்புறம் கோர்ட் விசாரிக்கட்டும். உண்மையிலே அவங்க பண்ணிருக்காங்களா பண்ணல, என்ன நடந்துச்சுங்கிறத கோர்ட் விசாரிச்சு அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கட்டும். அரஸ்டே பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி எப்படி இந்த பயம்? அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இது இருக்குமா இல்லையா? அவங்க போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணலனா மறுபடியும் இப்படி ஒரு கொலை நடக்கும்ல. அவங்க ஈஸியா பண்ணாங்களே, எவனை அடிச்சு கொண்டா எவன் என்னடா நம்மள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அது கொடுக்குது இல்ல. அந்த தைரியத்தை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி போராட்டம் நடக்குது. அதை எதுக்கு இந்த அரசாங்கம் ஏன் செவி சாய்க்க மாட்டேங்குங்கிறத எனக்கு புரியல. எவ்வளவு ஏற்கனவே முத்துமனோட இறப்பு பாத்தீங்கன்னா 72 நாள் நம்ம பாடி வாங்கல. எனக்கு தெரிஞ்சு அது மிகப்பெரிய போராட்டமா அதுதான் இருந்துச்சு. ஒரு பாடி உடலை வாங்காம 72 நாள் வாங்காம போராடினது எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே முத்துமனோட உடல் தான். ஏன்னா மத்த எல்லா மாநிலத்துக்கு நீங்க மாநில வாரியா பாருங்க. இப்ப தமிழ்நாடு விட்டுருங்க, வேற ஸ்டேட்லாம் போனீங்கன்னா 10 நாள் 15 நாள் 20 நாள் அவ்வளவுதான் மேக்சிமமே இருக்கும். கூடுதலாக 72 நாள்லாம் எங்கேயுமே கிடையாது. முத்துமனோ தான். இன்னைக்கு முத்துமனோ அந்த நாளையும் தாண்டி தம்பி ஆகாஷோட டெலிஷன் 83 நாள் போயிடுச்சு பாருங்க. இது ஒரு அவல நிலையா பாக்கலையா? எவ்வளவு கேவலமான ஒரு கவர்மெண்ட் இது. இது ஸ்டாலின் ஆட்சி பண்ணாலும் சரி, எடப்பாடி ஆட்சி பண்ணாலும் சரி, விஜய் ஆட்சி பண்ணாலும் சரி, இல்ல வேற யார் ஆட்சி பண்ணாலும் சரி, இது கேவலமான ஆட்சி தான். கண்டிப்பாக இதுக்கு ஒரு நடவடிக்கை இன்னைக்கு வரைக்கும் எடுக்காம இருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமானத்தோட இருங்கப்பா. ஒரு வாம் புள்ள இறந்துச்சுன்னா நீ எப்படி இருப்ப? இப்படி இருப்பியா? தம்பியோ அண்ணனோ இறந்துட்டானா நீ இப்படி இருப்பியா? இதே ஒரு மினிஸ்டர் பையன் இறந்துட்டான், இல்ல மினிஸ்டரோட தம்பியோ அண்ணனோ அப்படி இறந்துட்டான்ப்பா, இப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களா? சரி, இப்ப இதுல இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. அதிமுக பிரிவுல பாத்தீங்கன்னா மணப்புறம் அஜித்குமாரை அடிச்சு கொண்டாங்க இதே மாதிரி போலீஸ்காரங்க. ஆமா, மணப்புறம் அஜித்குமார் இறந்ததற்கு அந்த கொலையை கண்டிச்சு அதிமுக கட்சிக்காரங்க தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் அடிச்சு விட்டாங்கப்பா, கண்டன போஸ்டர். தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டத்துக்கும் அஜித்குமார் மரணத்துக்கு நீதி வேணும், இதை கண்டிக்கிறேன்னு சொல்லி 38 மாவட்டத்துக்கு போஸ்டர் அடிச்சு ஓட்டின அதிமுக
எதுக்கு ஆகாஷ் டெலிசனுக்கு ஏன் ஒட்டல? சாதி குறுக்கிடுதா? அப்ப சாதி பார்த்து அவங்க போஸ்ட் அடிக்காங்களா? போஸ்ட் அடிக்கிறது சாதி பார்த்து அடிக்கிறாங்களா? ரெண்டும் ஒண்ணுதானப்பா. மணப்பூர் அஜித் குமாரை வந்து அதே மாதிரி போலீஸ்காரன் காவல்ங்கிற பேர்ல ஸ்பெஷல் டீம் கொண்டு போய் அடிச்சு கொள்றாங்க. அதே மாதிரிதான் தம்பி ஆகாஷ் டெலிசனையும் ஸ்பெஷல் டீம் தான் கொண்டு போய் அடிச்சு கொள்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதானே? ஆமா. அதுக்கு வந்து கண்ண போஸ்ட் அடிக்க தெரிஞ்ச அதிமுகக்கு ஆகாஷ் டெலிசனுக்கு ஏன் கண்ண போஸ்டர் வந்து அதிமுக அடிக்கல? அப்ப அஜித் குமார் வந்து தேவேந்திர குல வேளாளர் இல்லை என்பதற்காகவா? ஆகாஷ் டெலிசன் வந்து தேவேந்திர குல வேளாளர் என்பதற்காக அடிக்கப்படலையா? ஆகாஷ் டெலிசனோட சமுதாயம் அவருக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் இல்லை என்பதற்காக அவருக்கு வந்து 38 மட்டும் போஸ்ட் அடிச்சாங்களா? இதுல வந்து தம்பி அஜித் குமாரையும் தம்பி ஆகாஷ் ஏன் வெவ்வேறு படுத்தி பாக்குறாங்க? ரெண்டும் நம்ம தமிழ் குடி தானே. கண்டிப்பாக ரெண்டும் உயிர் தானங்க. ஆமா. நம்ம 2 பேரையும் ஒன்னா தானே பாக்குறோம். ஏன் அதிமுக அரசு ஒன்னா பாக்கல பாருங்க. 38 மாவட்டத்துக்கு அவனுக்கு போஸ்ட் அடிக்குது, இவனுக்கு ஏன் அடிக்கல? இந்த தம்பிக்கு ஏன் அடிக்கல? அந்த தம்பிக்கு போஸ்ட் அடிக்கிறது அதிமுக, இந்த தம்பிக்கு அடிக்க தெரியல. இதுதான் அதிமுக சமூக நீதியா இல்ல சாதிக்கு ஒரு நீதியா? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது சாதிக்கு ஒரு நீதியா தான் நம்ம பார்க்கிறோம். சாதிக்கு ஒரு நீதி தான் தமிழ் நடந்துட்டு இருக்கு. அதிமுகவோட சாதி ரீதியா அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டு இதுதான். தம்பி அஜித் குமாரோட படுகொலைக்கு 38 மாவட்டத்துக்கு போஸ்ட் அடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தம்பி ஆகாஷ் டெலிசனுக்கு அடிக்க தெரியல பாரு. ஏன் ஆகாஷ் டெலிசன் தேவேந்திர வேலை சமுதாயம் என்பதற்காகவா? அவனுக்கு போட்டு ஏன் அடிப்பாங்க? இந்த நம்ம ஏதோ ஒரு படம், நம்ம சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவாப்ல, ஏய் இவன் வந்து இவனை பார்க்கும்போது அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. சந்தானம் ஒரு காமெடியில சொல்லுவாப்ல. அதே மாதிரி அடிச்சு கொள்றதுக்குன்னே தேவேந்திர குல வேளாளர் இருக்கிற மாதிரி இந்த போலீஸ்காரங்க நினைப்பு. சோ அந்த நினைப்புல அந்த நினைப்பை ஸ்டாப் பண்ணி அடுத்து இது போல் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த காவலர்களை கைது செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த அரசாங்கம் செவி சாய்க்க வேண்டும். இது இந்த போராட்டம் எனக்கு இழுத்துட்டு போறதேங்கிறதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தமிழ். கண்டிப்பா கண்டிப்பா. எப்பண்டா அரசு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போட இருக்கிறோம் நம்ம. மிக விரைவில் இந்த காவலர்களை கைது செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக. அடுத்தபடியாக ஆகாஷ் டெலிசனுக்கு பொருந்தாமல் போனதா ஐபிசி மற்றும் பிஎன்எஸ் சட்டப்பிரிவுகள்? இந்த சட்டப்பிரிவுகள் ஐபிசியா இருக்கட்டும், இன்னைக்கு நியூவா வந்து பிஎன்எஸ் மாத்திட்டாங்க. எந்த சட்டம்? அப்ப 2 சட்டத்திலையும் நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்ப வரைக்கும் நடவடிக்கை இல்ல. அப்ப 2 பொருந்தல அப்படிங்கறதான உண்மை. ஆமா. அப்ப நமக்கு எதுவும் தேவேந்திர வேளாளருக்கு எதுவும் புதுசா எதுவும் சட்டம் இருக்கா? இல்ல நமக்கு மட்டும் நம்மள அடிச்சு கொண்டா எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சட்டமா இருக்கு. அதையா சொல்லுங்க. அதையா கவர்மெண்ட் சொல்லட்டும்பா. உங்களை அடிச்சு கொண்டா நாங்க இப்படித்தான்ப்பா இருப்போம், நடவடிக்கை எடுக்க மாட்டோம், கம்முன்னு விட்டுருவோம்ப்பா அப்படிங்கறதையாவது அரசாங்கம் சொல்லணும்ல. ஒரு அரசாங்கம் வெளியிடுங்க. அதையும் சொல்ல மாட்டாங்க, கம்முன்னு இருப்பாங்க, எந்த பதிலும் இருக்காது. மினிஸ்டர் வந்து பாக்குறாங்க, நடவடிக்கை எடுப்போம்னா ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரீசெண்டா மினிஸ்டர் வந்து அவங்க வீட்டுல வந்து பார்த்தாங்க நினைக்கிறேன், தம்பி ஆகாஷ் டெலிசன் வீட்டுல. நடவடிக்கை எவ்வளவு நேரம் ஆக போகுது? எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? உடனே அந்த காவலர்ல கைது பண்ணுங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. உடனே கைது பண்ண போறாங்க. கண்டிப்பாக. எவ்வளவு நாள் கேட்பாங்க? இன்னும் நேரம் இன்னும் இவங்க ஒரு 1000 நாள் கேட்பாங்களா? இல்ல இன்னும் 2000 நாள் கேட்க போறாங்களா? இது வந்து தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவாக தான் பார்க்கப்படுகிறது. ஆமா, அப்படிதான் பார்க்கணும். அடுத்தபடியாக தோழர் ஆகாஷ் டெலிசன் மரணத்துக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா? உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பதிவு செய்யவும். நீதி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கேள்வியே தப்பு தமிழ். நம்ம அப்படி வந்து நம்ம கேட்கவே கூடாது. நீதி கிடைக்கணும். இதுக்கு நீதி வேணும் நமக்கு. காவலர்கள் கைது செய்யப்படணும். அப்படி அவங்களுக்கு காவலர்கள் கைது செய்யப்பட்டா மட்டும்தான் மறுபடியும் இது போல் வேற காவலர்கள் செய்வதற்கு பயப்படுவாங்க. கண்டிப்பாக. நம்ம சமுதாயத்துக்காண்டி போறல, இந்த ஒரு சாதிக்காண்டி நம்ம போராடல. அவங்க சாதி பார்க்கலாம், இந்த கவர்மெண்ட் சாதி பார்க்கலாம், நம்ம சாதி பார்க்கல. நம்ம எல்லாரையும் ஒன்னாதான் பாக்குறோம். நம்ம எல்லா உயிரையும் ஒன்னாதான் மதிக்கிறோம். யாரையும் போலீஸ்காரங்க அடிச்சு கொலை பண்ணக்கூடாது, அந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது. காவலர்களுக்கு அது கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்றதுக்கு இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அனைத்து காவலர்களும் கைது செய்யப்பட வேண்டும். கைது செஞ்சா மட்டும்தான் மறுபடியும் இது போல் காவல் மரணங்கள் நடக்காம இருக்கும் தமிழ். கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்காக மிக நன்றி அண்ணா. நன்றிங்க.